தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோவை நம்ம பாத்தீங்கன்னா காலையில சஹருடைய நேரத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில எல்லாம் இன்னும் ஸ்ரீலங்காலையுமே பாத்தீங்கன்னா பிறையெல்லாம் தெரியல. அதனால இங்க ஈது கிடையாது. ஆனா வெளிநாடுகள்ல அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஈது கன்ஃபார்ம் இருக்கும். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இன்று பெருநாளை கொண்டாடுறீங்களோ தகபல்லாஹு மின்னாவா மின்கும், அல்லாஹ் உங்களுடைய இன்னும் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஈத் முபாரக். இன்னும் சேஃபா இருங்க. இப்ப நம்ம அப்படியே செய்திக்குள்ள போயிடலாம். ரொம்ப முக்கியமாக நேத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் நிலையங்களை குறி வச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. முதல் விஷயமா நம்ம கத்தாரை பத்தி பாத்துட்டு போயிடலாம். கத்தார் பாத்தீங்கன்னா இப்போது என்ன தகவல் வந்திருக்குன்னா 17% அளவுக்கு கேஸ் அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது நமக்கு சிலிண்டருக்குலாம் வருது அந்த கேஸ், அந்த எல்என்ஜி அங்கிருந்தா வருது. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17% அளவுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதை மீட்டெடுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். அதுதான் முக்கியம். 17% அளிக்கப்பட்டதை மீட்டெடுக்கிறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும்னா யோசிச்சு பாருங்க. இன்னும் 2 தாக்குதல் தாக்குனா உலகமே கேஸ் இல்லாம கஷ்டப்படும் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. கத்தார் ரொம்ப மனசுடைஞ்சு பேசியிருக்காங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணாங்கன்னா கோவத்துல ஈரானை என்ன பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய தூதரகத்துல இருக்கிறவங்க எல்லாம் துரத்தி விட்டாங்க. போங்க வெளியே, இனிமேல் எங்க மூஞ்சிலேயே முழிக்காதீங்க அப்படின்லாம் அமுச்சு விட்டாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன நினைச்சாருன்னு தெரியல. நம்ம இவ்வளவு கோவமா பேசினாலும் ஒண்ணும் நடக்காதுன்னு நினைச்சிட்டாராட்டு இருக்கு. மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு, கத்தாருடைய அமீர் பேசியிருக்காரு. அப்படியே மனசு விட்டு இப்படியாவது ஒரு எமோஷனலா பேசியாவது என்ன பண்ணிடலாம், இவங்களை பாசத்துக்கு அடிமையாக்கிடலான்னு பாக்குறாங்களாட்டு இருக்கு. ஈரான்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, பாசத்தை காட்டி ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க ஈரான், நாங்க ரொம்ப உங்களோட என்ன பண்ணோம், இணக்கமா இருந்தோம் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். கத்தார் பாத்தீங்கன்னா ரொம்ப இணக்கமா இருந்தாங்க. ஈரான்ட்ட அந்த அளவுக்கு எல்லாம் இந்த சவுதி UAE எல்லாம் இல்ல. ஆனா கத்தார் இணக்கமா இருந்தாங்க. பாலஸ்தீன விஷயத்துல எல்லாம் நம்ம பாத்திருப்போம். அதனால ரொம்ப உங்கள்கிட்ட இணக்கமா இருந்தோம். எல்லா விதத்திலுமே பிசினஸ்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், தொடர்பெல்லாம் வச்சுட்டு தான் இருந்தோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுடைய தூதரகத்துல இருக்கவங்களுக்கும் எங்களோட நல்ல உறவு இருந்துட்டு இருக்கு, எங்களுக்கும் உங்களோட நல்ல உறவு இருந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாம் என்னாச்சு தெரியுங்களா, நீங்க தாக்குன அந்த ஒரு வாரத்திலேயே போயிருச்சு. நாங்க மனசு விட்டுட்டோம். எல்லா உறவும் பாத்தீங்கன்னா சுக்கு நூறா போயிருச்சு. இருந்தாலும் இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் உங்களிடத்துல அதே மாதிரிதான் நாங்க உறவாடுவோம். மறுபடியும் அதை நாங்க ரீபில்ட் பண்ணதா பாக்குறோம். உங்களை நாங்க என்ன பண்ணல, விட்டுட்டு போக பார்க்க மாட்டோம். உங்களோட நாங்க உறவாடதான் போறோம், பழையபடி உறவாட போறோம். அப்ப நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. எங்களுக்கு போய் இப்படி அடிச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க பாருங்க. அதனால இப்பவாவது நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் உங்க மேல வச்சிருந்த பாசம் எல்லாம் அந்த ஒரு வாரம் நீங்க அடிச்ச அடியிலேயே எனக்கு பறந்து போயிடுச்சு. இருந்தாலும் நான் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க மேல பாசம் வைப்பேன். அதனால அப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இவங்கள போய் அடிச்சிட்டமே, பச்சை பிள்ளையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதனால இப்பவே நீங்க நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு அமீர் பேசியிருக்காரு. ஒரு மாதிரியான ஒரு நிதானமான பேச்சுன்னு சொல்லலாம். நேத்து கொஞ்சம் ஏதோ கொந்தளிச்ச மாதிரி இருந்துச்சு. அது அந்த பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் போட்டாங்க, அந்த கண்டனம் கொடுக்கறதுக்குன்னே போய் என்ன பண்ணுவாங்கன்னா கும்பலா போய் இந்த அரபு நாடுகள்லாம் போய் பேசுவாங்க. டீயை குடிச்சு போட்டு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு கண்டனம் தெரிவிக்கிறோம், ஈரானை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணிட்டாரு, கத்தார் அதிபர் கொஞ்சம் கோபமா பேசினாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு அந்த கண்டனம் எல்லாம் வேலைக்காகாது. ஏன்னா சவுதி என்ன சொன்னாங்க தெரியுங்களா, நாங்க இனி ராஜதந்திர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முடிவெடுத்ததெல்லாம் போதும், ராணுவ ரீதியாக அதாவது மறைமுகமா இனி வேற ரீதியாக உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு சவுதி சொன்னாங்க. போரை செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம், ஈரானை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படிங்கறத அப்படி சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சவுதியில 2 அடி நல்ல புலையேன்னு விழுந்துருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா அரம்கோலையே முக்கியமா தாக்கியிருக்காங்க. இருக்கிற 2 முக்கியமான இடத்துலயும் தாக்குனது. இது பாத்தீங்கன்னா இப்ப சவுதிக்கு ஒரே ஷாக்கிங். நம்ம இப்பதான் சொன்னோம் அடிக்க போறோம்னு சொன்னோம், கண்டனம் எல்லாம் தெரிவிச்சுட்டு வந்தோம், அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து வேற கண்டனம் தெரிவிச்சோம். ஆனா எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம சொல்லி முடிச்ச கையோட அடிச்சு விட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு சவுதியே இப்ப என்ன ஆயிட்டாங்க, கடுமையான ஷாக்ல இருக்காங்க. அதை பார்த்துட்டுதான் கத்தாருடைய அதிபர் இப்படி பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா சவுதிக்கு மறுபடியும் ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. இதுல எல்லாம் என்ன ஒரு வருத்தம் பாத்தீங்கன்னா, எங்க அழிக்கப்பட்டாலுமே எண்ணெய் பாதிக்கப்படும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேஸ் குறைக்கப்படும். இந்த 2மே எல்லாருக்குமே இருக்கு பாதிப்பு. நம்ம சவுதியில எண்ணெய் போச்சு, கத்தார்ல கேஸ் போச்சுன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் போனா என்ன ஆகும், விலைவாசி ஏறும். இப்ப போய் பார்த்தாவே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில கூட என்ன ஆயிடுச்சு, வெறும் பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸே இப்ப 20 இருந்து 30 ரூபாய் ஏத்திட்டாங்க. 2-3 நாள்லயே ஏத்திட்டாங்க. அந்த போர் இதாவது கேஸ் கிடைக்காதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, 20-30 ரூபாய் ஏத்திருக்காங்க. இப்போதைக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருந்தாலும் கூட
விலைவாசி இப்பவே ஏத்திட்டாங்க. ஒரு தடவை ஏத்துனாங்கன்னா இவங்க எல்லாம் குறைச்சிருக்காங்களா? அப்படி ஒரு சரித்திரத்தை நம்ம பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, இப்பவே 20-30 ரூபானா இப்படி எல்லாம் நஷ்டமாச்சுன்னா என்ன ஆகும்ட்டு நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு செலவுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஈரான் நல்லபடியா அடிச்சிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு நம்ம பேசுறோம். இருந்தாலுமே இது எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆனா வேற வழி இல்லைங்கிறதும் நமக்கு தெரியுது. அடுத்தது இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, யுஏஇக்கு பாத்தீங்கன்னா தாட் சிஸ்டம் ஒண்ணு குடுக்கலான்னு பேசியிருக்காங்க அமெரிக்கா. பாருங்க, தாட் சிஸ்டம் வர்றதுக்குள்ள அங்க யுஏஇல இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாடையில ஏத்துற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. வச்சு செஞ்சு எடுத்துட்டாங்க ஆரம்பத்துல இருந்தே ஈரானு. இப்ப குடுக்கலான்னு யோசிக்கிறாங்க அமெரிக்கா. இனிமேல் அது ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் அது குடுக்க வரும்போது என்ன ஆயிரும், அவ்வளவுதான், யுஏஇயுடைய நிலைமையே போயிரும். நீங்க எப்ப கொடுத்து எப்ப காப்பாத்துறது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கொடுத்து வச்ச தாடெல்லாமே மத்திய கிழக்குல படுபயங்கரமாக தாக்குதலை வாங்கி அடங்கிதான் உட்கார்ந்து இருக்குதுங்கிறதுனால தாடு வந்தாலும் ஒண்ணுதான், வராட்டினாலும் ஒண்ணுதான். அது இருந்தாலும் இல்லாட்டினாலும் பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்காது. என்ன ஒரு 10 ஏவுகணை அனுப்புனாங்கன்னா அதுல ஒரு 6-7 தடுக்கும். ஒரு 2-3 பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும். அந்த 2-3 போதுமானது. யுஏஇல பாத்தீங்கன்னா நிறைய அழிவுகளை ஆல்ரெடி ஏற்படுத்தியாச்சு. இதெல்லாம் மட்டும் இல்லாம யுஏஇ ஏதாவது சொல்லணுமே ஈரான்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க ரொம்ப என்ன பண்றீங்க, அத்துமீறி போறீங்க, நட்பு நாடுகளை இந்த அளவுக்கு நீங்க மோசம் பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதோட நிறுத்திருங்க, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியாது எல்லாரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அதுக்குதான் உடனே ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப என்ன பண்ணு, காசு எடுத்து வை, உங்களை விட்டுறோம் அப்படின்னு இருக்காங்க. எதுக்கு காசுன்னு கேட்டா நஷ்ட ஈடு. எங்களுடைய நாட்டின் மீது தாக்குதல் இப்ப நடத்தப்பட்டுச்சுல, அங்க குழந்தைகள் இறந்தாங்கல்ல, பெரியவர்கள் இறந்தாங்கல்ல, எங்களுடைய ஆயில் மிஷினரி எல்லாம் தாக்குனீங்கல்ல, அதெல்லாம் எங்க இருந்து தாக்குனாங்க, அமெரிக்கா யுஏஇ அப்படிங்கக்கூடிய அந்த நாட்டுக்குள்ள இருந்து தானே தாக்குனாங்க. என்னதான் அமெரிக்காவுடைய தளத்துல இருந்து தாக்குனாலும் நீங்க இடம் கொடுத்தனாலதான் தாக்குனாங்க. அப்ப முதல்ல அதுக்கான காசு எடுத்து வைங்க. நாங்க அமெரிக்காட்ட நஷ்ட ஈடு கேட்டுட்டு இருக்கோம், அவங்க பாத்தீங்கன்னா நஷ்ட ஈடெல்லாம் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க கொடுங்க, உங்களை அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் யுஏஇ கொடுத்த அறிவிப்புக்கு பின்னாடியே கொடுத்திருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஈரான் எந்த அளவுக்கு ஆதங்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறதை காமிச்சிருக்கு. இது இன்னொரு நிலைமையும் காட்டுது. என்னதான் நாளை பின்ன அரபு நாடுகளே சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணாலும் கூட ஈரான் பயப்பட மாட்டாங்க, பின்வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. அதனாலதான் என்னதான் அவங்க கெஞ்சினாலும், என்னதான் ஐஸ் வச்சாலும், அதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சாலும், போர் செஞ்சிருவோன்னு மிரட்டினாலும் கூட என்ன பண்றாங்க, ஈரான் அதுக்கெல்லாம் பயப்படாம அடிச்சிட்டு இருக்காங்க. இதே பொதுவா அந்த மாதிரி எல்லாம் மிரட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிறுத்திடுவாங்க. ஆனா இவங்க நிறுத்த மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, தப்பு அரபு நாடுகள் மேல இருக்குது அப்படிங்கறதுல ஈரான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அங்கிருந்து அமெரிக்காவை துரத்தாத வரையும் நம்மளுடைய தேசம் என்ன ஆயிரும், ஒண்ணும் இல்லாம போயிரும் அப்படிங்கக்கூடிய. அதனால நாளை பின்ன பாத்தீங்கன்னா அரபு நாடுகளே சண்டை போட்டாலும் கூட ஈரான் பின்தொடருவாங்க இந்த போரை அப்படிங்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடி கொடுப்பாங்க. ஏன்னா இப்பவுமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யுஏஇல இருக்கக்கூடிய யுஎஸ் பேஸ் கிடைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை யுஏஇ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேயே இருக்கக்கூடிய யுஏஇ பேஸுக்கே அட்டாக் பண்ண போறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏற்கனவே போர் செய்யாத நாட்டின் மீது போர் செய்வதுதான் கஷ்டமோ தவிர, ஆல்ரெடி அவங்க எல்லா நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, 9 நாடுகள் மேல. ஆனா அங்க இருக்கக்கூடிய யுஎஸ் சம்பந்தமான விஷயத்துல மட்டும் அடிச்சிட்டு இருந்த இடத்துல இனி என்ன பண்ணுவாங்க, டைரக்டா பார்த்தா அந்த நாட்டோடதவே அடிப்பாங்க. எப்படின்னா அவங்க இவங்க மேல, ஈரான் மேல போர் தொடுத்தா மட்டும்தான். அதனால அரபு நாடுகளும் வாயில சொன்னாலும் சரி அவ்வளவு சீக்கிரத்துல இறங்க மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ட்ரம்ப் ரொம்ப ஆசைப்படுறாரு, அரபு நாடுகள் கொஞ்சம் சண்டைக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியா இவங்களெல்லாம் சொல்லிட்டோம், அப்படியே நம்ம போய் இஸ்ரேலுக்கு போயிட்டு வரணும்ல. எப்ப பார்த்தாலும் மத்திய கிழக்குலயே அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது அமெரிக்கா தான் அதுல ஜாயின் ஆயிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தனியா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயும் மத்திய கிழக்குல எல்லாம் பெருசா இந்த மாதிரி பிசினஸ்ல எல்லாம் இன்னும் ஜாயின் ஆகல. அதுக்கு பேசிட்டு தான் இருக்காங்க அந்த ஆப்ரஹாம் திட்டத்துல. ஆனா அவர்களுடைய நாட்டுல அங்க இஸ்ரேல்ல ஐஃபால வச்சு ஆயில் ரெஃபைனரியிலே கடுமையான ஒரு தாக்குதல் பாக்குற நீங்க இமேஜஸ் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய வந்த இமேஜஸ் தான். அங்க ஆயில் ரெஃபைனரி இன்னைக்கு தாக்கியிருக்காங்க. ஈரான் என்ன சொன்னாங்க, நீங்க எங்களை அடிச்சிட்டீங்களா, அமெரிக்காவுடைய ஆயில் ரெஃபைனரிலையும் அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய ஆயில் ரெஃபைனரிலையும் தாக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. இஸ்ரேல்ல ஒரு 6-7 இடத்த காமிச்சாங்க. அதுல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஐஃபால இருக்கிறத மட்டும் அடிச்சிருக்காங்க. இனி யோசிச்சுக்கோங்க, அடுத்தடுத்து அடிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அது இஸ்ரேலுக்கு பெரும் நஷ்டமாகும். பதிலுக்கு பதில் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூரா எண்ணெய் கிணறுகளாக பற்றி எரிஞ்சிருக்குது. அது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கத்தார்ல கேஸ்ன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் சவுதியில எண்ணெய் வயல்னு சொன்னா, அரம்கோன்னு சொன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இஸ்ரேலுக்குள்ள ஐஃபாவுடைய ஆயில் ஃபெசிலிட்டி,
பற்றி எரிஞ்சிருக்குது. இன்னைக்கு ஃபுல்லா வந்து அது ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு. சும்மா ஒண்ணும் கிடையாது, எல்லா பக்கமுமே எல்லாருக்குமே பெரிய இழப்பு கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் கூட ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, இணைந்து கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.